பார்த்து கொண்டிருப்பது ஷார்ட் டிப்ஸ். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட் அதாவது ஆவின் நிறுவனத்திலிருந்து சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் பதவிக்கான வேலைவாய்ப்பு வீடியோ வந்து நம்ம சேனல்ல வெளியிட்டு இருந்தோம். அதாவது அது வந்து ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், எந்த விதமான எக்ஸாமோ இன்டர்வியூவோ இந்த பதவிக்கு இல்லை. 10வது வகுப்பு மற்றும் 12வது வகுப்பு முடிச்சிருக்கிறவங்க மற்றும் ஐடி முடிச்சிருக்கவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். 12வது வகுப்புல நீங்க எந்த குரூப்ல படிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதே போல ஐடியில நீங்க எந்த ட்ரேட் இருந்தாலும் ஓகே தான். 12வது வகுப்பு மற்றும் ஐடியை முடிச்சிருக்கிறவங்க இந்த பதவிக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கான முழு டீட்டெயில்ஸும் இந்த வெப்சைட்ல கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன், நீங்க பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை சப்மிட் பண்ண முடியலை, அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ண முடியலை, அப்புறமா பேமெண்ட் பண்ண முடியலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆகவே எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் லைவ்ல நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது 9 மணி, காலை 9 மணிலேருந்து இரவு 9 மணி வரை மட்டுமே தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். 16/7/2018 இரவு 9 மணியோட அப்ளிகேஷன் ஃபார்ம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் 7 ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஃபோன் நம்பர் மெயில் ஐடியில் நீங்கள் கேட்டுக்கலாம். அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ரெட் கலரில் கொடுத்துருக்கிறதான எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்குற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்படி ஃபில் பண்ணாமல் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சப்மிட் பண்ண முடியாது. அப்புறமா கவனிக்க வேண்டியது இந்த டிக்ளரேஷன். இந்த டிக்ளரேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம், டிக் பண்ணிக்கணும். அப்புறமா ஃபோட்டோ வந்து 50 கேபிக்கு உள்ளதாக இருக்க வேண்டும். அதே போல் சிக்னேச்சர் வந்து 20 கேபிக்கு உள்ளதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபோட்டோ இதில் அப்லோட் ஆகும். ஃபோட்டோ அப்லோட் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த ஃபோட்டோ உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோ இதில் டிஸ்பிளே ஆகிரும். அதே மாதிரி சிக்னேச்சர் இதில் டிஸ்பிளே ஆகிரும். அப்புறமா ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு இருக்கு. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் கிளிக் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸ் போயிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நான் இப்போது உங்களுக்கு ஒரு டம்மி டீட்டெயில், அதாவது டெமோவாக நான் உங்களுக்கு இப்போ காமிக்கேன். இதில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஒரு டம்மியாக தான் கொடுத்துருக்குறேன். ஸோ வேகமாக உங்களுக்கு இதை சொல்லி தர்றதுக்காக நான் முதல்ல ஃபில் பண்ணிட்டேன். ஆக இப்போ நான் ஒரு முறை சொல்லி கொடுக்குறேன். நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த இயர், நீங்கள் எந்த இயரில் பிறந்திருக்கிறீங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு முந்தின இயருக்கு போயிடும். இந்த சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இயர் போயிடும். அதே போல் எந்த மந்தை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டேட் கேட்கும். டேட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே போல் வந்து இந்த ஏஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகி வந்துடும். நீங்கள் அதை எதுவுமே பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்புறம் உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம், அப்புறம் மேரிட் ஸ்டேட்டஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், நேட்டிவ் ஸ்டேட், மதர் டங், அதர் லாங்குவேஜஸ் நோன். அதர் லாங்குவேஜஸ் உங்களுக்கு எதெல்லாம் தெரியுதோ நீங்கள் இதில் எழுதிக்கலாம். இதில் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ரீட் பண்ண தெரியுமா, ரைட் பண்ண தெரியுமா, ஸ்பீக் பண்ண தெரியுமா. உங்களுக்கு இப்போ ரீட் பண்ண தான் தெரியும்னா ரீடை மட்டுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் எழுதுறதுக்கும் தெரியும்னா அதையும் டிக் பண்ணிக்கோங்க. ஸ்பீக் பண்ண தெரியும்னா அதையும் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 3 லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நேஷ்னாலிட்டி இந்தியன் கொடுத்துக்கோங்க. ரிலீஜியன் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான அட்ரஸ், நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸை கொடுத்துக்கோங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், பிளாக், வில்லேஜ், தாலுகா நேம், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, பின்கோடு அவ்வளோவுமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இப்போ கொடுத்துருக்கிறதான கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் ஒன்று தான், சேமாக தான் இருக்குது. அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதே அட்ரஸ் கீழே ஆட்டோமேட்டிக்காகவே காப்பி ஆகிடும். அப்படி இல்லை உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னா நீங்கள் டிக் மார்க்கை எடுத்து விட்டுட்டு உங்களுடைய அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறமா உங்கள் மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும். ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கூட உங்களுக்கு கொடுத்துக்கலாம். சப்போஸ் அந்த மொபைல் நம்பரை உங்களை கான்டாக்ட் பண்ண முடியலைன்னா அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க.
ஆதார் நம்பர், இமெயில் ஐடி. அப்புறமா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்களா இல்லைன்னு கேட்குறாங்க. சப்போஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் கேட்குறாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி, சப்காஸ்ட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், அப்புறம் டேட் ஆஃப் இஷ்யூ, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்னைக்கு இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்புறமா இஷ்யூயிங் அதாரிட்டி, யார் இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிறதையும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பார்த்து எழுதிக்கோங்க. தாலுகா, டிஸ்ட்ரிக்ட் நேம் எல்லாமே கேர்ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறமா மாற்றுத்திறனாளியாக கேட்குறாங்க. எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஆதரவற்ற விதவை கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. எஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் வரீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ப்ரியாரிட்டியில் நீங்கள் வரீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எந்த ப்ரியாரிட்டியில் வரீங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எந்த சர்டிஃபிகேட் நம்பர் மற்றும் எப்போ கொடுத்தாங்க, யார் இஷ்யூ பண்ணாங்க, அந்த டிவிஷன், ஸ்டேஷன் அல்ல டிஸ்ட்ரிக்ட், இந்த டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே அவங்களுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ப்ரியாரிட்டி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் தமிழ் வழி கல்வி பயின்றீங்க அப்படின்னா கூட நீங்கள் ப்ரியாரிட்டி அப்ளை பண்ணலாம். அப்புறமா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எஸ்எஸ்எல்சி ரொம்ப முக்கியம். எஸ்எஸ்எல்சியோட நீங்கள் எந்த மீடியத்தில் படிச்சிருக்கீங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா எந்த இன்ஸ்டிடியூஷன், இயர் ஆஃப் பாசிங், டோட்டல் மார்க்ஸ், அதாவது 500க்கு மார்க்ஸ் செக்யூர்டு, எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்கியிருக்கீங்க எழுதிக்கோங்க. பெர்சன்டேஜ், அப்புறமா கிரேட் பார் கிளாஸ் நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பெர்சன்டேஜ் பார்க்க தெரியல அப்படின்னா ஒன்றுமே கவலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லி கொடுக்குறேன். அப்புறமா +2வில் நீங்கள் எந்த மீடியம் படிச்சிருக்கீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்கூல், எந்த இயர் ஆஃப் பாசிங், டோட்டல் மார்க்ஸ் 1200க்கு மார்க்ஸ் செக்யூர்ட், நீங்கள் எவ்வளோ செக்யூர் பண்ணிங்க என்பதை எழுதிக்கோங்க. பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கேல்குலேட் பண்ண தெரியலைன்னா விட்டுக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிராஜுவேட் கிளாஸ், எந்த கிளாஸுங்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஐடிஐ, சப்போஸ் நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா எந்த மீடியத்தில் படிச்சிங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதே போல் தான் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்கள் வந்து எந்த யூனிட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க. ஓகே, நான் இப்போது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் குவாலிஃபிகேஷன், நான் +2 முடிச்சிருக்கேன் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தீங்க, ஐடிஐ வித் எஸ்எஸ்எல்சின்னா வித் எஸ்எஸ்எல்சி கொடுத்துக்கோங்க. 10ஆம் கிளாஸ் படிக்காமல் ஐடி படிச்சிருந்தீங்க வித்தவுட் எஸ்எஸ்எல்சி கொடுத்துக்கோங்க. ஓகே, இவ்வளோ சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2 காலமும் ஆட்டோமேட்டிக்காகவே ஃபில் ஆகிரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நீங்கள் எந்த அட்டெம்ப்ட், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் முடிச்சிருக்கீங்களா, செகண்ட் அட்டெம்ப்டில் முடிச்சிருக்கீங்களாங்கிறத கேட்குறாங்க. இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் நம்பர், டோட்டல் மார்க்ஸ், அப்புறம் மார்க்ஸ் செக்யூர்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெர்சன்டேஜ் கேல்குலேட் ஆகிரும். உங்கள் வெயிட்டேஜ் மார்க்கும் இங்கே டிஸ்பிளே ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த இதில் வர்ற பெர்சன்டேஜை நீங்கள் இங்கே போட்டுட்டா போதும். ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வர்ற பெர்சன்டேஜை நீங்கள் அங்கே மேலே இருக்கிறதான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் கேட்டிருக்கிறதான பெர்சன்டேஜில் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானது. ஹெச்எஸ்சியும் அதே மாதிரி தான், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா செகண்ட் அட்டெம்ப்டா கேட்குறாங்க. அப்புறமா சர்டிஃபிகேட் நம்பர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுடைய வெயிட்டேஜ் இங்கே காமிச்சிடும். டோட்டலாக இப்போ வந்து 91 காமிக்குது. இது ரெண்டும் ஆட் ஆகி இங்கே வந்துடும். அப்புறமா உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருக்கா கேட்குறாங்க. எஸ் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எங்கே நீங்கள் முடிச்சிருக்கீங்க எங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த கிரிமினல் கேசஸ் எதாவது இருக்கா கேட்குறாங்க. இருந்துச்சா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமாக டிக்ளரேஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணுறதுக்கு இதில் டிக் மார்க் வரணும். ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும்னா அதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிக் வந்துடும். பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 100 rupees ப்ளஸ் 18 வந்து 18% வந்து டேக்ஸ் போட்டிருக்காங்க. அப்புறமா வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபைலை சூஸ் பண்ணுறேன். ஃபோட்டோ இதில் லோட் ஆகிடும். அப்புறமா சிக்னேச்சர் செலக்ட் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடும். இது டிஸ்பிளே ஆகாமல் இருந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ சைஸ் வந்து 50 KBயோட அதிகமாக இருக்கும். ஆகவே நீங்கள் 50 KBக்குள்ளதாக உங்களுடைய ஃபோட்டோ சைஸை கொண்டு வரணும். கொண்டு வந்தால் மட்டும்தான் அப்லோட் ஆகும். அப்புறமா சிக்னேச்சரும் வந்து 20 KBக்குள்ளதாக கொண்டு வரணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே டிஸ்பிளே ஆகாது. இங்கே டிஸ்பிளே ஆகிருந்தால் மட்டும்தான் உங்கள் ஃபோட்டோ சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்புறமா ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ங்கிறத வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் பண்ணிக்கலாம். நம்ம சப்மிட் அப்ளிகேஷன் கொடுக்குறேன்.
இப்படி சப்மிட் கொடுத்த உடனே இப்படி கேட்கும், கன்ஃபார்மா உங்களுக்கு சப்மிட் பண்ணலாம், ப்ளீஸ் ரிவ்யூ யுவர் கிவன் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் யூ சப்மிட் அப்படின்னு கேட்குது. இப்போதான் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க ரிவ்யூ கொடுத்துக்கோங்க. ரிவ்யூ கொடுத்துட்டு நீங்க ஃபில் பண்ண டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு முறை கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்படி செக் பண்ணிட்டு திரும்ப சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி திரும்பவும் கேட்கும். அப்போ நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸ்க்கு நேராக கடந்து செல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் யுவர் அப்ளிகேஷன். யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பீன் சப்மிட்டட். ப்ளீஸ் மேக் த பேமெண்ட் டு கம்ப்ளீட் த ரெஜிஸ்ட்ரேஷன். அது ரெஜிஸ்ட்ரேஷனை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ பே பண்ணணும். ஸோ இதில் பே நவ்ங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டோன்னா இப்போ இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், 118 rupees நம்ம மொபைல் நம்பர் டிஸ்பிளே ஆகிரும். இதில் நம்மளோட இமெயில் ஐடி கொடுக்க வேண்டும். நம்மளோட மொபைல் நம்பர் வந்துடும். நம்ம டீட்டெயில்ஸ் ஹைட் பண்ணணும் அப்படின்னா ஹைட் கொடுத்தாச்சுன்னா ஹைட் ஆகிரும், டிஸ்பிளே ஆகிரும். ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ டு பே கொடுக்க வேண்டும். கண்டினியூ டு பே அப்படி கொடுத்துட்டோன்னா இது வந்து ஹைட் ஆகிட்டு அடுத்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிரும். இதில் வந்து நீங்கள் கார்டு எந்த கார்டு யூஸ் பண்ணுறீங்க, கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு, நம்பர் எழுதிக்கோங்க. எக்ஸ்பைரி உங்கள் கார்டு எப்போ எக்ஸ்பைரி ஆகுதுங்கிறத வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. 2018க்கு மேலே தான் இருக்கும். அது மந்த் அண்ட் இயர் அதில் எழுதிக்கோங்க. சிவிவி அடுத்ததா சிவிவிங்கிறது வந்து உங்கள் கார்டுக்கு பேக்கில் வந்து ஒரு 3 digit கோட் இருக்கும். பிளாக் கலரில் ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு 3 digit நம்பர் எழுதியிருப்பாங்க. அந்த நம்பரை எழுதிக்கோங்க. அப்புறம் உங்கள் கார்டில் இருக்கிறதான நம்பர் அவ்வளோ கொடுத்துட்டு பே நவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கார்ட்லேருந்து பே ஆகும். பே ஆகிறதுக்கு முன்னால் செக்யூரிட்டி கோட்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓடிபி வரும், ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அதை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆவின் நிறுவனத்துக்கு ஃபீஸ் பே ஆகிரும். சப்போஸ் நீங்கள் வந்து நெட் பேங்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பிஐ, ஐஓபி மற்றும் அதர் பேங்க்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் எது பண்ணுறீங்களோ உங்கள் வசதிக்கு ஏற்ப பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பே நவ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம சேனலை இதோட சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.